உண்டாவதாக. இப்பொழுது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப குறிப்பிற்குள்ளாக கடந்து போகிறோம். முக்கியமா ஜெபம் பண்ண போறோம். எதற்காக அப்படின்னா, அநேக குடும்பங்களில் சமாதானமே இல்லை. அநேக குடும்பங்களில் விவாகரத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் குடும்பத்துல சமாதானம் இல்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வருது. நம்ம அமைதியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா தேவையில்லாத சண்டைகள், மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பேர் சொல்றாங்க, எங்க குடும்பத்துக்கு விரோதமா மந்திரம் பண்ணிருக்கிறாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திர கட்டுகளினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஆண்டவர் இயேசு எதற்காக வெளிப்பட்டாருன்னா, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் வெளிப்பட்டார். அந்த பிசாசு தான் தேவையில்லாத குடும்பங்களில் சமாதானத்தை கெடுக்கிறது, தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்களை உண்டாக்குறது, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல, விவாகரத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான காரியங்கள், பிசாசினால் உண்டாகிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். சில பேர் சொல்றாங்க இல்லையா, மந்திரம் பண்ணதுனால எங்க குடும்பத்துல இந்த பலவீனம் வந்திருக்குது, நாங்களும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், இது நல்லாவே ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இன்னொரு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிற நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும், அது எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா இருந்தாலும் அந்த ஆயுதம் எதுவுமே வாய்க்காது. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உனக்கு விரோதமா உருவாக்கப்படாதுன்னு சொல்லல, உருவாக்கப்படும், ஆனா அது வாய்க்காது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, பலவீனத்தை கொண்டு வருகிற, சமாதானத்தை கெடுக்கிற, குடும்பத்தில் குழப்பங்களை, பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வருகிற, இந்த மாதிரியான காரியங்களை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் இந்த நாளில வாய்க்காத படியாய் நீங்க தான் கிரியை செய்யணும், வாய்க்காமல் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு வேத பகுதியை நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 28 நம்ம ஒரு காரியத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, கெர்கெசேனர் அப்படின்ற ஒரு நாட்டின் வழியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வராரு. அப்பொழுது யார் வராங்க, அவருக்கு எதிரில யார் வராங்க அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். அவர் அக்கறையிலே கெர்கெசேனர் நாட்டில் வந்த போது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது. யார் வராங்க அப்படின்னா, பிசாசு பிடிச்சிருந்த 2 பேர் ஏசப்பா கெர்கெசேனர் அந்த நாட்டுல நடந்து வராரு. அப்போ 2 பேர் பிசாசு பிடிச்சிருந்த 2 பேர் நடந்து ஆண்டவருக்கு எதிரில புறப்பட்டு நிக்கிறாங்க. அவங்க கொடியராய் இருந்ததுனால யாருமே எந்த ஜனங்களும் அவங்களுக்கு முன்னாடி நிக்கல. நம்மளுக்கு தெரியலையா, இப்போ ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னாவே யாருமே அவங்க கிட்ட வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. அது கூட ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா ஏசப்பா வரத பார்த்து இவங்க 2 பேரும் போய் இயேசுக்கு எதிரில நிக்கிறாங்க, புறப்பட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அந்த 2 பேரும் இயேசுவை பார்த்து? அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவங்க 2 பேரும் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, காலம் வருகிறதுக்கு முன்னமே நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பிசாசு பிடிச்சிருந்த அந்த 2 பேர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமாரன். நீங்க கூட இந்த வேளையில இயேசப்பாவை நீங்க கேட்கலாம், நான் கிறிஸ்துவர் இல்லையே, நம்மளுடைய ஜெபத்தை ஏன் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவர் தேவனுடைய குமாரன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் தான் இயேசப்பா இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் உலகத்தின் இரட்சகரா இருக்கிறார். உலகத்தின் இரட்சகர் அப்படின்னா எல்லா ஜனங்களுக்காகவும் பாடுகளை பட்டு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே ஜீவ பலியாக சிலுவையிலே அவர் எல்லா உலக ஜனங்களோட பாவத்துக்காக தான் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரிடத்துல இந்த நாள்ல நீங்க கேட்க போறீங்க, ஏசப்பா, எங்களுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள், ஆண்டவரே, விவாகரத்துக்கு நேரா ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்ல இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் கூட அவர்களுடைய வாலிபர்கள் இந்த மந்திரம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த காரியங்களினால பாதிக்கப்பட்டதுனால வாலிப பிள்ளைகள் கூட சில காரியங்கள்ல வழி தவறி போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்போ 2 பேர் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாங்க? இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு
காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல பன்றிகள் எல்லாம் கூட்டமா மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பிசாசு பிடிச்ச அந்த 2 பேர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்க? அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். உடனே அந்த பிசாசு பிடிச்சிருந்த அந்த 2 பேர் சொல்றாங்க, தூரமா பன்றிகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, அது உள்ள நாங்க போயிடுறோம், அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள நாங்க போயிடுறோம், நீங்க எங்களை வேதனைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொண்டனர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ உடனே என்ன நடக்குது? அதற்கு அவர் போங்கள் என்றார். ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, போங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. உடனே அந்த 2 மனுஷரை பிடித்திருந்த அந்த பிசாசுகள் பன்றி கூட்டத்துல போயிடுது. அந்த 2 மனிதர்களும் விடுதலையானார்கள். அந்த பிசாசுடைய கட்டுகளில் இருந்து அந்த 2 மனிதரும் விடுதலையானார்கள். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, போங்கள்னு சொல்லி. உடனே அந்த பிசாசு நடுங்கி அந்த 2 மனிதர்களையும் விட்டு நீங்கி போயின. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதுல அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபம் பண்ண போறோம். பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்த்து ஜெபிக்க போறோம். நிச்சயமா இந்த நாள்ல ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இந்த நாள்ல விடுதலை ஆக்கப்பட்டுதான் நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விடுதலை ஜெபமா நம்ம இப்ப பண்ண போறோம். சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த நாள்ல விடுதலை ஆகும். நிர்மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் ஒருவரே வானத்திற்கும் பூமிக்கும் மேலான தேவனா இருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, 10,000ங்களிலும் சிறந்த தேவன். ஆண்டவரே, நீர் ஒருவரே உலகத்தின் ரட்சகராகிய தேவன் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே ராஜா. சங்கீதம் 91வது அதிகாரத்துல வாசிக்கிறோமே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஏசப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, கட்டப்பட்ட சூழ்நிலையில பிசாசினுடைய கிரியைகள்ல கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரின் மீதும் இயேசுவின் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வேத வசனத்தின் படியா ஆண்டவரை அழிக்கும்படிக்கு தான் நீங்க வெளிப்பட்டீர், பிசாசை அழிக்கதான் நீங்க வெளிப்பட்டீர். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிரோட எழுப்பி இன்றும் ஜீவனோடு எங்கள் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, குடும்பங்களிலே எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஏசப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஏசப்பா, நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. உங்க சமாதானத்தை, தேவ சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஏசப்பா. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள் ஆண்டவரே, வீட்டுல ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உறவினர்கள் மத்தியில, குடும்பத்துல சமாதானமே இல்லையேன்னு சொல்லி ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமாதானத்தை இந்த நாள்ல கொடுங்க. ஆண்டவரே, கொடுங்க ஏசப்பா. சமாதான காரணர் ஆண்டவரே, உங்க நாமம் சமாதான காரணர், சமாதான கர்த்தர். ஆண்டவரே, சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. ஒருவேளை ஆண்டவரே எல்லாமே இருக்கலாம், ஆனா உள்ளத்துல ஒரு தெய்வ சமாதானம் இல்ல, உள்ளத்துல ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கவலை, எங்களுக்கு இந்த சிந்தனையில ஏதோ ஒரு கவலை, பழைய காரியங்களை குறித்து கவலை, பாரங்கள் ஏதோ அழுத்திக் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிந்தனையில தெய்வ சமாதானம் இறங்கட்டும். ஆண்டவரே, இருதயத்துல தெய்வ சமாதானம் இறங்கட்டும் ஏசப்பா. சமாதானத்தின் தேவனுடைய சமாதானத்தை இந்த நாளிலே கொடுப்பீராக ராஜா. சமாதானத்தின் தேவன் தாமே பிசாசை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்ற வேத வசனத்தின் படியார் ஆண்டவரே ஏசப்பா, விவாகரத்துக்கு நேராக ஆண்டவரே, டைவர்ஸ்க்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவன்மார்களுக்கோ மனைவிமார்களுக்கோ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் ஒரு மனதின் ஆவி தாங்க ஏசப்பா. அப்பா, ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவியை கொடுங்க ஏசப்பா. ஒரு மனதின் ஆவியை கொடுங்க. முப்பரினோடு சீக்கிரமாய் ஆராதிக்கிற வேத வசனத்தின் படியார் ஆண்டவரே ஏசப்பா, குடும்பத்திற்குள்ள விவாகரத்து இல்லாதபடி தேவ சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே, நீ ஒன்று சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை பில்லி சுனியத்தினால ஆண்டவரே, மந்திர தந்திர கட்டுகளினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா, உங்க பாதத்துல காத்து இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இயேசுவினுடைய அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியான
பிள்ளைகளோட வாழ்க்கையில கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நாள்ல உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீ உடைக்கிறதற்காய் நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தெய்வ வல்லமையினால ஆண்டவர்களை தொடுறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தால் அது வாய்க்காது. ஏன்னா இயேசு நம்மளோட இருக்கிறார். இயேசு உங்களோட இருக்கிறார். இயேசு என்னோட இருக்கிறார் சொல்லுங்க. இயேசு என்னோட இருக்கிறார். இயேசு என்னோட இருக்கிறார். இயேசு என்னோட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசப்பா ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏசப்பா என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த வேளையில பெரிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற, இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றும் இயேசுவினுடைய ரத்தத்தினால அவர் வேலையடைக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையடைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிபர்களை வேலையடைங்க ராஜா. யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களில் எல்லாம் அவங்க வல்லமை வெளியரங்கமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க. இந்த பிசாசு பிடித்திருந்த அந்த 2 மனிதர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை தான் ஏசப்பா சொன்னீங்க, பொங்கல் என்று சொன்னீங்க. உடனே ஆண்டவரே அந்த பிசாசுகள் அந்த மனிதர்களை விட்டு போயிடுச்சே ராஜா. இப்பொழுதும் சுவாமி ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் பெயர் சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களில் எல்லாம் ஒரு விடுதலை நீ கட்ட விடுக்கிறதுக்காய் நன்றி 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 ராஜா. விடுதலை நாயகரை நீ விடுதலை கொடுக்கிறீர். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வேத வசனத்தின்படியாய் விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்க விடுதலை உண்டு. இந்த நாளில் ஆவியானவருடைய மகிமை அளவில்லாமல் நம்ம அதுல அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண 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 எல்லா கட்டுகளும் நிர்மூலம் பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கூட பாதுகாக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலையடித்து பாதுகாக்கிறேன். ஒருவேளை பலவீனப்பட்டு ஆண்டவரே அநேக நாள் படுத்த படுக்கையில ஏசப்பா ஆண்டவரே பிசாசுடைய கிரியினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா இந்த நாள சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலம் வல்லமை வெளியேறலாம் விளங்கட்டும் ஏசப்பா. இது அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டீரே, அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறீர் ராஜா. நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி ஏசப்பா. ஜெபங்களை எல்லாம் கேட்டீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்ற வேத வசனத்தின்படியா எல்லாவற்றையும் நீர் அழித்து போட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜெயத்தை எடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமைய நாமத்தினால பிசாசை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட அதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமைய நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போ நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அழிச்சு போட்டாரு. நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம். வருகிற காலங்களில் நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். தினமும் இந்த ஜெபத்தை நீங்க போட்டு கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். ஜெபிக்க விரும்பினால் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்க பிரேயர் சென்டர் வெள்ளூரில் சில்க் மில் ஸ்டாப்பிங் பக்கத்துல ரங்காலய மண்டபம் இருக்கிறது. அதற்கு பக்கத்துல இந்திரா நர்சிங் ஹோம் இருக்கு. அதுக்குள்ளதான் எங்க பிரேயர் சென்டர் இருக்கிறது. நீங்க நேரடியாக வந்தும் ஜெபித்துக் கொள்ளலாம். செல்போன் மூலமாகவும் நீங்க ஜெபம் பண்ணலாம். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்க ஜெபித்துக் கொள்ளலாம். நம்பர் சொல்றேன் நானு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 08754 054789. இன்னொரு நம்பரும் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்துங்க. 09677486631. நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள எங்களுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கோங்க. ரெடியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.